நெஞ்சில் குடியிருக்கும். அவ்வளோதான். அந்த ஸ்க்ரீன் எடுத்துறாங்க. Once you go down, you must be crazy if you think that I'ma slow down. I wanna hear it talking shit from the drama. Keep it coming, I'ma send you to your mama. Mr. Whip, 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 get the guns out. Dropping bodies in the place till the sun's out. Can't fuck with this, I'm going to try. Cause when the bullets fly, I'm the last one to die. Hey, ஸோ கைஸ், இப்போ நீங்கள் பார்த்தது தான் இந்த மஹிந்திரா XUV 9e உடைய ஒரு அட்வான்ஸ்டு ஃபீச்சர். இது சொல்லப்போனால் ரொம்ப நாள் நான் காத்துக்கிட்டு இருந்த ஃபீச்சர். இந்த வண்டி வாங்கினதுலேருந்து இந்த ஃபீச்சருக்காக காத்துட்டு இருந்தேன். இப்போ தான் அதுக்குரிய சேனல்ஸ்லாம் எனேபிள் பண்ணியிருக்காங்க. என்னென்னா, இந்த காரில் இருக்க ட்ரிபிள் ஸ்க்ரீனில் 2 ஸ்க்ரீனில் நம்ம ஒரே நேரத்தில் ஒரே படம் பார்க்க முடியும். மீனிங் மிரர் பண்ணி ஒரு ஸ்க்ரீனில் இருக்கிறத இன்னொரு ஸ்க்ரீனில் பார்க்க முடியும். அந்த ஃபீச்சர் நம்ம இந்த கார் வாங்கினதுலேருந்தே இருக்குது. இதில் இன்னொரு வசதி கொடுத்துருக்காங்க. அது என்ன வசதின்னு பார்த்தீங்கன்னா, பிரிங் யுவர் ஓன் டிவைஸ், BYOD அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பிரிங் யுவர் ஓன் டிவைஸ் அப்படின்றது இந்த கார் நம்மளுக்கு அட்வர்டைஸ் பண்ணும்பொழுதே இந்த ஃபீச்சரை பற்றி அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. பட் இந்த கார் லான்ச் ஆகி 1 year ஆகுது. இப்போ தான் இந்த ஃபீச்சர் வந்து நம்மளுக்கு பயன்பாட்டுக்கு வந்திருக்கு. இது எப்படி கனெக்ட் பண்ணுறது நான் சிம்பிள் ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்கிறேன். அதுக்கு முதல்ல நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா, இங்கே ஸ்க்ரீன் இருக்கு. ஸோ நீங்கள் முதல்ல போக வேண்டியது மெயின் மெனு, அப்ளிகேஷன்ஸ், ஆல். இதில் போனீங்கன்னா செட்டிங்ஸ் இருக்கும். செட்டிங்ஸ்குள்ளார போனது ஜென்ரல் டிஸ்பிளே ஆடியோ கனெக்டிவிட்டி. நான் போக போகிறது கனெக்டிவிட்டிக்குள்ளார எனேபிள் ஹாட்ஸ்பாட் அப்படின்ற ஃபீச்சரை முதல்ல எனேபிள் பண்ணிவிடுங்க. உங்கள் காரினுடைய ஹாட்ஸ்பாட்டை எனேபிள் பண்ணிட்டீங்க. இந்த காரினுடைய ஹாட்ஸ்பாட் பேர், நான் என்னுடைய பேர் வச்சுருக்கேன், வசந்த் 9e வச்சுருக்கேன். இது உங்களுக்கு வேணும்னா ரீநேம் பண்ணிக்கலாம். நான் வசந்த் 9e வச்சுருக்கேன். இந்த காரினுடைய பாஸ்வேர்ட் இங்கே நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இதில் போய் உங்களுடைய டிவைஸ் பாஸ்வேர்ட் அண்ட் தென் யூசர் நேமை, உங்களுடைய வைஃபை நேம் அண்ட் தென் பாஸ்வேர்ட் நீங்கள் செட் பண்ணிவிடுங்க. அது செட் பண்ணதுக்கப்புறம் கீழே வந்தீங்கன்னா இன்கார் எக்ஸ்பீரியன்ஸ் வயா மொபைல் ஆப் அப்படி இருக்கும். இதே எனேபிள் பண்ணிவிடுங்க. ஒரு 2-3 செகண்ட்ஸ் ஆகும். அதுக்கப்புறம் எனேபிள் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும், எந்த டிவைஸை நீங்கள் கனெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த டிவைஸை எடுத்துக்கோங்க. உங்களுடைய மொபைல் ஃபோனில் ஃபர்ஸ்ட் திங் இந்த காரினுடைய வைஃபையை கனெக்ட் பண்ணிக்கோங்க. வசந்த் 9e. ஸோ என் பாஸ்வேர்ட் கொடுத்து நான் இதை கனெக்ட் பண்ணிட்டேன். செகண்ட் திங் இதில் பண்ண வேண்டியது, உங்களுடைய டிவைஸில் Me4U அப்படின்ற மஹிந்திராவுடைய ஆப் ஆண்ட்ராய்டு மார்க்கெட்டில் கிடைக்கும். அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நான் டவுன்லோட் பண்ணி லாகின் பண்ணியிருக்கேன். இது நீங்கள் லாகின் பண்ணாமல் கூட ஜஸ்ட் Me4U ஆப் கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இன்கார் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஃபோனில் கனெக்ட் பண்ணிட்டுறேன். இந்த ஃபோனில் நான் சைன்இன் பண்ணலை. Me4U ஆப் ஜஸ்ட் இப்போ தான் டவுன்லோட் பண்ணேன். மொபைல் நம்பர் கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ண சொல்கிறோம். நான் பண்ணலை. டேரெக்டாக இன்கார் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளே போனதுமே இந்த காரோடைய இன்கார் எக்ஸ்பீரியன்ஸோட இந்த மொபைல் கனெக்ட் ஆகிடுச்சு. பார்த்தீங்கன்னா என்னுடைய காரில் இருக்கிற எத்தனை பர்சன்டேஜ் சார்ஜ் இருக்குது, எத்தனை கிலோமீட்டர்ஸ் போக முடியும், ஏசி என்ன கண்ட்ரோல், ஏசி எத்தனை ஸ்பீடில் இருக்குது, இது எல்லாமே தெரியும். மறுபடியும் ஆப்ஷனுக்குள்ளே போங்க, ஸ்க்ரீன் மிரரிங். அவ்வளோதான். ஸோ அந்த உங்களுடைய கோ பேசஞ்சர் ஸ்க்ரீன் இருக்குது இல்லையா, அது அப்படியே கம்ப்ளீட்டாக மிரர் ஆக ஆரம்பிச்சிடுச்சு. இந்த மாதிரி நீங்கள் எத்தனை டிவைஸ் வேணால் கனெக்ட் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிள், இப்போ இன்னொரு டிவைஸை கனெக்ட் பண்ண போகிறேன். இந்த டிவைஸ் இன்கார் எக்ஸ்பீரியன்ஸ். தூரமா பின்னாடி வா. இன்கார் எக்ஸ்பீரியன்ஸ் இது காட்டு. இங்கே உங்களுக்கு உங்களுடைய டிவைஸ்னுடைய டீட்டெயில்ஸ் இங்கே வந்துடும். இந்த டிவைஸ் உங்களுக்கு கனெக்ட் ஆகியிருக்கு அப்படின்னு. ஸோ தட் நீங்கள் என் நம்பர் ஆஃப் டிவைஸ் கனெக்ட் பண்ணலாம். இப்போதைக்கு நான் கனெக்ட் பண்ணியிருக்க டிவைஸ் பார்த்தீங்கன்னா எத்தனை கனெக்ட் பண்ணியிருக்கோம், 1 2 3 4 கனெக்ட் பண்ணியிருக்கோம். அண்ட் இங்கே ஒரு டிவைஸ் கனெக்ட் பண்ணி வச்சுருக்கேன்.
ஆப்ஷன் ஸ்க்ரீன் மிரரிங், ஆப்ஷன் ஸ்க்ரீன் மிரரிங். இந்த மாதிரி எத்தனை டிவைஸ் வேணால் நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோஃபார் நான் டெஸ்ட் பண்ணது ஒரு 6-7 டிவைஸை வச்சு டெஸ்ட் பண்ணேன். எல்லா டிவைஸுமே கனெக்ட் ஆகுது. அதுக்கப்புறம் நீங்கள் உங்களுடைய மெயின் டிவைஸ், மீனிங் இந்த டிவைஸில் இருந்தும் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா கனெக்ட் ஆன எந்த டிவைஸ் மூலிமா கூட நீங்கள் அக்சஸ் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், நான் ஒரு டிவைஸில் கிளிக் பண்ணுறப்போ யூடியூபை இதில் கிளிக் பண்ணுறேன், எல்லாத்துலேயுமே மாறுது. அண்ட் இதை ஜூம் அவுட் பண்ண போகிறேன். இந்த டிவைஸில் ஜூம் அவுட் பண்ணுறேன், இந்த டிவைஸில் நான் செலக்ட் பண்ணுறேன், அண்ட் இந்த டிவைஸ்லையும் என்னால் செலக்ட் பண்ண முடியுது. ஸோ இந்த மெயின் டிஸ்பிளே இருந்தால் நம்ம அக்சஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இந்த கனெக்டட் டிவைஸ் எது மூலியமாகவும் நீங்கள் அக்சஸ் பண்ணலாம். இப்போ இந்த மெயின் டிஸ்பிளே உங்களுக்கு இந்த படம் வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஏதாச்சும் இந்த மெயின் டிஸ்பிளேலேருந்து முதல்ல இதை மேக்ஸிமைஸ் பண்ணிக்கோங்க. லெஃப்ட்லேருந்து இப்படி ஸ்க்ரால் பண்ணுங்கள், மிரர் ஆப்ஷன். குழந்தை சிரிப்புள்ள பேசுதா, இமயமல போல மாசுதா, மனச பறிக்கிற கிரேசுதா, ஜெனசி உன்னை பத்தி பேசுதா. கூலி பாவா young man, para the man, young man, para the man.